ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். இன்னொரு நாள் நம்ம இயேசானவரின் வார்த்தைகள் கேட்பதற்கு, அந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு, அந்த வசனத்தின்படி வாழ்ந்து ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுவதற்கு, அவருடைய சாட்சிகளா இந்த உலகத்தில் வாழுவதற்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. வாங்க சிறிய ஜெபத்தோடு வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை எங்களோடு பேசுங்கப்பா. எங்களுடைய நிலைமையை நாங்க புரிந்து கொள்வதற்கு, உமக்கு எவ்வளவு தூரமாய் இருக்கிறோமோ உணர்ந்து இன்னும் உமக்கு நெருக்கமாய் வரும்படிக்க நீரே எங்களை இழுத்து கொள்ளும்படிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பு நம்மை சமீபமானவர்களா செய்யும், வெறுப்பு நம்மை தூரமானவர்களாக செய்யும். நம்பிக்கை நம்மை கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும், நம்பிக்கையின்மை நம்மை தூரமாக்கிவிடும். அநேகர் இன்றைக்கு ஆண்டவரின் பிள்ளைகளா இருக்கிறாங்க, ஜெபிக்கிறோம், நாங்க விசுவாசிகளாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம் நினைக்கிறாங்க. நல்லதுதான். ஆனா அப்பப்போ நம்ம நின்னு ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம் பாருங்க. ஸ்லோ பாய்சன் என்பாங்க. அதனால ஒரு நாள சாக மாட்டாங்க. அது மெல்ல 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 மெல்லமா நமக்கு தீங்கு உண்டாக்கும். ஒரு தவளையை வேக வைத்து சாப்பிடணும்னு நினைச்சாரா ஒருத்தர், உயிரோடு இருக்கிற தவளை. அதை கொதிக்கிற தண்ணியில நம்ம மசாலா போடுறது போல போடலான்னு பார்த்தா அது எகிரி வெளியே வந்துருது. அவர் என்ன செய்தார்னா, குளிர்ந்த தண்ணீர்ல தவளையை வைத்து அடுப்புல வைத்த பின்பு அது நிம்மதியா உட்கார்ந்துருச்சு. கீழே நெருப்பு வைத்தா அது மெல்ல மெல்லமா தண்ணி சூடாகும் போது அந்த தவளையின் உடம்பு அந்த தண்ணி கொஞ்சமா கொதிக்கையில அதை தாங்கி கடைசியில அந்த சூட்டுக்கு வெளியே குதிக்க முடியாத நிலைமைக்கு, வெளியே வந்து எகிரி விட முடியாத நிலைமையில வெந்து போச்சான். அப்படிதான் செய்யறான் சாத்தான் இன்றைக்கு நம்மை. நல்ல விசுவாச வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது சோதனையை ஜெயிச்சிருவோம். தேவனுடைய கிருபையை பெற்று ஆவிக்குரிய விதத்துல பலப்படும் போது எல்லா பிரச்சனைகளிலும், போராட்டத்திலும், சோதனையிலும் அது தைரியமா எதிர்கொள்ளுவோம். ஆனா கொஞ்சம் நம்ம தேவனுக்கு தூரமாகும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் குளிர்ந்து போகும்போது பிசாசு அதை பார்த்து நம்மை சோதிக்கும் போது நாம எதிர்க்க முடியாத நிலையில, அவனை ஜெயிக்க முடியாத நிலையில அவனிடத்துல சரணடைஞ்சிடறோம். அவ்வப்போது நம்ம கவனிச்சா, இயேசு ஆண்டவருக்கு கிட்ட இருப்பதுனா என்னது? நெருக்கமா இருப்பது, தூரமா இருப்பதுனா என்னங்க? நெருக்கமா இருக்கிறவங்க கூப்பிட்டா பதில் சொல்லுவாங்க. தூரமா இருக்கும்போது நம்ம கத்துனாலும் அவங்களுக்கு அது கேட்காது. தேவனுடைய மெல்லிய குரலை கேட்கக்கூடிய அளவுக்கு கிட்ட இருக்கிறோமா? அன்றைக்கு சாமுவேலோடு தேவன் பேசின போது அவர் மெல்லிய குரலினால தேவன் பேசினார். அதே ஆலயத்தில் இன்னொரு மூலையில் இன்னொரு பக்கம் இருக்கிற ஏலி அந்த ஆசாரியனுக்கு அந்த வார்த்தையை கேட்கவில்லை. ஆனா அந்த பலிபீடத்தின் கிட்ட அந்த தேவ சமூகத்தில் அவருக்கு நெருக்கமா இருந்த சாமுவேலுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்டது. தேவனுடைய குரலை கேட்க முடியாத அளவுக்கு தூரம் ஆயிட்டோமா? தேவனின் சித்தத்தை அறிய முடியாத அளவுக்கு குருடர் ஆயிட்டோமா? தேவனுடைய திட்டங்களை நம்ப முடியாத அளவுக்கு அவிசுவாசிகள் ஆயிட்டோமா என்று நம்ம அப்பப்போ நின்று யோசித்து பார்க்கணுங்க. நான் தூரமாகிவிட்டேன், தேவனுக்கு தூரம் ஆகிறேன் என்று சில சிம்டம்ஸ் என்பாங்க பாருங்க, வியாதிக்கு அறிகுறிகள் போல ஒரு நபர் அவிசுவாசத்துக்குள்ளாக போகும்போது, ஆவியில வழுவி போகும்போது சில அறிகுறி இருக்கும். தேவன் என்று சொன்னா ஆசை இல்லாதவங்க, ஆலயம்னா ஆவல் இல்லாதவங்க, ஜபம்னா அலட்சியமா இருக்கிறவங்க,
வசனத்தை வாசிக்கிற விஷயத்துல அஜாக்கிரதையா இருக்கிறவங்க, தேவனுடைய காரியங்களை அற்பமா பாக்குறவங்க, தேவனுடைய அன்பை டேக்கன் ஃபார் கிராண்டட் என்பாங்க பாருங்க. என்னை விட்டு யாரை நேசிப்பாரு என்பது போல அன்புக்கு பழகி போனவங்க. நீங்க ஆவிக்குரிய விதத்துல குளிர்ந்த நிலைமைக்கு போய்கொண்டு இருக்கிறீங்க. நான் நல்லாதானே இருக்கேன்னு நினைத்து கொண்டே நம்மில் அநேகர் தேவனுக்கு தூரமாகிறோம். தேவனோடு அனுதினமும் உறவாடுதல் இல்லாவிட்டா, தேவனோடு அந்யோன்யமான உறவு கொண்டவர்களா நாம தினமும் ஜெபமும் வேத வாசிப்பும் தேவனுடைய சித்தம் தேவனிடத்திலே ஆனந்திப்பது நாம மறந்து உலகத்துல சந்தோஷப்பட நினைச்சா, அந்த கெட்ட குமாரன் தகப்பனுடைய அன்பை உணர முடியாம அப்பாவுக்கு தூரமா போகணும்னு, தன் இஷ்டம் போல இருக்கணும்னு ஆஸ்தியில தன் பங்கு எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போனது போல, தேவனிடத்திலிருந்து எல்லா நன்மையும் பெற்ற பிறகு சிலர் தேவனுக்கு தூரமா போக நினைக்கிறாங்க. இனி தேவனின் உதவி தேவையில்லை, எங்களுக்கு ஆஸ்தி இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, தேவனிடத்திலிருந்து எல்லாம் பெற்றுக்கொண்டதுனால இனி எங்களுக்கு தேவன் தேவையில்லைன்னு நினைக்கிறது எவ்வளவு புத்தீனம். அதுக்குதான் இன்றைக்கு தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகர் அஜாக்கிரதையா இருக்கிறதுனால ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போறாங்க. ஆனாலும் எவ்வளவு அன்புள்ள தேவன்னா நம்ம தேவன். அந்த கெட்டகுமாரன் என்னுடைய தகப்பனுக்கு தூரமாயிட்டேன், என்னுடைய வீட்டுக்கு, அதனுடைய நிறைவுக்கு, சந்தோஷத்துக்கு நான் தூரமாயிட்டேன்னு உணர்ந்த போது திரும்பி வரும்படி தீர்மானிச்சான் பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்பா வீட்டுக்கு புறப்பட்டான். புத்தி வந்துச்சா? என் கஷ்டங்களுக்கு என்ன காரணம்? என்னுடைய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? நான் இந்த சோதனையில விட காரணம் என்ன? என் சூழ்நிலை ஏன் இப்படி மோசமா போகுது என்று நினைப்பதற்கு பதிலா, இதுக்கு காரணம் நான் தேவனுக்கு தூரமானதுனால தானே. கவனிங்க, நீங்க எப்போ தேவனுக்கு தூரமாவீங்களோ உலகத்துக்கு நெருக்கமாகறீங்க, சாத்தானுக்கு கிட்ட வர்றீங்க. நீங்க தேவனுக்கு நெருக்கமாகும் போது உலகம் தூரமாகும். தேவனுக்கு தூரமாகும் போது உலகம், நீங்க அதை பற்றி கொள்றீங்கன்னு அர்த்தம். அதுக்குதான் 2 விதமான அழிவு நமக்கு. தேவனுக்கு தூரமாவதனால தேவனுடைய வேலிய பாதுகாப்பு இழந்து போறோம். தேவனுக்கு தூரமாவதனால சாத்தானின் கையில விழுந்து நொறுங்கி போக வேண்டிய உலகத்துல விழுந்து அந்த உலக ஆசைகளுக்கு அடிச்சிட்டு போற நிலைமைக்கு போகிறோங்க. எங்க இருக்கிறீங்க இன்றைக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில? இந்த காலை நேரத்துல ஒரு முறை யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு நெருக்கமா இருக்கிறீங்களா? தேவனுக்கு தினம் தினம் கிட்ட வரீங்களா? இன்னும் கிட்டி கிட்டி சேர வேண்டும் என்கிற அழகான தமிழ் பாடல் ஒன்று இருக்கு. நியரர் டு காட் என்கிற அந்த ஹிம் இருக்கு. எனக்கு ரொம்ப இஷ்டமான பாட்டு அது. அது வெறும் பாட்டா அல்ல, வார்த்தைகளா அல்ல, ஜபம் மட்டுமல்ல, அது கிரியைகள்ல நிறைவேறுகிறதாக இருக்கணும். ஒருவேளை நீங்க தேவனுக்கு தூரமா இருக்கிறீங்கன்னு உணர்ந்தா, இஸ்ரவேலே நீ திரும்பி வர விரும்பினால் என்னிடத்திற்கே வர வேண்டும் என்று தேவன் சொன்னது போல இன்னொரு வழி இல்லைங்க. இன்னொருத்தர்கிட்ட அடைக்கலம் பெற நமக்கு யாரும் இல்ல. நானே வழி என்று சொன்ன ஆண்டவரிடத்துல தான் வரணும். சில நேரத்துல சில ரோட்ல நம்ம போகும்போது அங்க டெட் எண்ட் இருக்கும். அப்படின்னா இன்னும் தொடர்ந்து போக முடியாது, சுவர் அங்க மூடி இருக்கும். பார்த்திருக்கிறீங்களா அப்படி? அப்போ நீங்க வெளியே வரணும்னா திரும்பி தான் வர வேண்டிய சூழ்நிலை. அந்த கெட்ட குமாரன் அதை தான் செய்தாரு. தகப்பனிடத்துல இருந்து போயிட்டாரு, இப்ப தகப்பனிடத்துக்கு திரும்பி வருகிறாரு. இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. நீங்க தேவனுக்கு தூரமா இருக்கிறீங்களா? எவ்வளவு தூரமா இருக்கிறீங்க? எங்க சிக்கி இருக்கிறீங்களோ உணர்ந்து ஆண்டவருக்கு நெருக்கமா சேரணுங்கிற ஆசை உங்களுக்கு இருந்தா, அவருடைய அழைப்பு, அவர் வரவேற்பு எப்பவும் ஆயத்தமா இருக்கு. என்னிடத்தில் வருவோரை நான் எம்மாத்திரமும் தள்ளிவிடுகிறதில்லை. நீங்க எவ்வளவா தேவனை துக்கப்படுத்தினாலும், நீங்க எவ்வளவு கீழே விழுந்து போனாலும், இன்னும் உங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா, உங்களுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்துக் கொண்டே இருக்கிறாரு. நம்புங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்துல வாங்க. நீங்க ஒரு ஸ்டெப் தேவனை நோக்கி எடுத்து வச்சா அவர் 10 ஸ்டெப் உங்களை நோக்கி எடுத்து வைப்பார். அந்த கெட்ட குமாரன் இன்னும் தூரமா இருக்கும்போதே அவன் நிச்சயித்து கொண்டான், தகப்பன் வீட்டுக்கு வழி நடந்தான்,
அவன் இன்னும் தூரமா இருக்கும்போதே அவனை விட வேகமா ஓடி அவனை அணைத்துக் கொண்டு தகப்பனவரை முத்தமிட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். உங்ககிட்ட ஆண்டவர் வர்றது உங்களை தண்டிக்கவோ சிட்சிக்கவோ இல்லைங்க. உங்களை துரத்தி விட அல்ல, உங்களை திட்டவோ உங்களை அவமானப்படுத்தவோ இல்லைங்க. உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவதற்கு, உங்களை அணைத்துக் கொள்ள, உங்களை முத்தமிட, நீங்க இழந்து போனதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க எப்போதும் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆண்டவரை விட்டு விட்டவங்களுக்கு வேற என்ன இருக்குங்க? ஆண்டவர் இடத்துல வருவதுதான் நமக்கு தீர்வு. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, எவ்வளவு தூரத்துல இருக்கிறீங்களோ இன்றைக்கு நிதானிச்சு பாருங்க. எத்தனை நாள் ஆச்சு ஜெபிச்சு, எவ்வளவு நாள் ஆச்சு வேதம் வாசிச்சு, எவ்வளவு நாள் ஆச்சு சர்ச்சுக்கு போய், எத்தனை நாள் ஆச்சு தேவனுடைய காரியங்கள் மேல மனசு வச்சு. உலகத்துல விழுந்துடுறாங்க, வியாபாரத்துல விழுந்துடுறாங்க, பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கிறாங்க. வீட்டை கட்டுவது, திருமணம் செய்வது, வேலை, பிரயாணங்கள் எத்தனையோ இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஆனா ஏசாண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க திருடுறீங்க. அதனாலதான் தேவ சமூகம் உங்களுக்கு தூரம் ஆயிடுச்சு. அதுக்குதான் வேதம் சொல்லுது, தேவனிடத்துக்கு திரும்பி வாங்க, அப்போது அவர் உங்களிடத்துல சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தேவன் கிட்ட வரும்போது உங்க கைகளை சுத்திகரியுங்கள். சிலர் ஷேக் ஹேண்ட் கொடுக்கும்போது கையை இப்படி தொடச்சிட்டு கொடுப்பாங்க. இப்ப கொஞ்சம் முன்னாடி இந்த கொரோனாவால அநேகர் என்னங்க கையை சுத்தப்படுத்த கெமிக்கல்ஸை பயன்படுத்தி ஹேண்ட் சானிடைசர்ஸ் பயன்படுத்தினாங்க கிளீன் பண்ணிக்கொள்ள. உன் கைகள் உன் கிரியையை காண்பிக்குதுங்க. உங்க கையினால செய்த வேலைகளை காட்டுது. ஆண்டவர்கிட்ட வரும்போது உங்க கைகள் சுத்தமாக்கி கொள்ளுங்க. இன்றைக்கு பிளேட்டு, ஸ்பூனு எல்லாம் வந்துச்சானா அதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது சுத்தமா கையை கழுவி சாப்பிடுவாங்க. யாருக்காவது பிச்சை போடணும்னா அவங்க 2 கைகளையும் சேர்த்து காமிச்சா அன்னதானம் செய்வாங்க. இன்றைக்கு போல பிளாஸ்டிக் கவர்ல இலையில இல்லாம உங்க கையில ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் ஊற்றணும்னா அது கழுவப்படணும். அவர் ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே தான் இருப்பாரு. ஆனா கழுவப்படாத கையில பரிசுத்தமானதை வைத்தாலும் அது அசுத்தமாயிடும் இல்லையாங்க? தினமும் பால் வாங்குகிற பாத்திரம் பால் தானே என்று கழுவாம வைத்தா இருக்குமா? ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாள் காலையில பாத்திரத்தை கழுவி பாலை காய்ச்சுவாங்க. அதுபோல ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களுக்காக அவர் ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு தான் இருப்பார். there's no doubt. அதை குறித்த சந்தேகமே இல்லை. அவர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நமக்கு மீற மாட்டேங்குது, நமக்கு உதவ மாட்டேங்குது. காரணம் நம்ம கைகள் சரியில்லை, நம்ம இருதயம் சரியில்லை. உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். ஆண்டவரிடத்துல வரவங்க சுத்த இருதயத்தோடு இருக்கணும், உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு வரணும். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்க வரும்போது விண்ணப்பத்தோட வாங்க, ஜெபம் பண்ணிட்டே வாங்க, ஆண்டவரை தொழுது கொண்டு வாங்க, அவருடைய உதவியை கேட்டுக்கொண்டே வாங்க. நீங்க விண்ணப்பத்தோடு வந்தா நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். கீழே அடுத்த வசனத்தை பாருங்க. என்னை தேடுகையில் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள், என்னை நீங்கள் கண்டுகொள்ளுவீர்கள். நீங்க நிஜமா என் அப்பாவின் முகத்தை நான் பார்க்கணும், என் ஆண்டவரின் சமூகம் எனக்கு வேண்டும், அவருடைய அரவணைப்புல நான் சேரணும். நான் சோர்ந்து போயிட்டேன், நான் இளைத்து போயிட்டேன், நான் அசுத்தமாயிட்டேன், தேவனுக்கு தூரமானவன் ஆயிட்டேன், ஆறுதல் கிடைக்காதவனா நின்று கொண்டு இருக்கிறேன். என் ஆண்டவரின் சமூகத்துல நான் ஆறுதலை பெறுவேன்னு நீங்க ஆசையோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு ஆண்டவரே என்று விண்ணப்பத்தோடு கூட நீங்க வந்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு காணப்படுவேன், என்னை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு தேனாலும் கிடைக்க மாட்டாருங்க தேவன்.
உலகத்துல மனுஷங்க தேவனை தேடுறேன்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, தேவனே நம்மை தேடுகிறாரு. நாம தேவனை பிரிந்து தூரமாகிட்டோம். நம்மை தேடிக்கொண்டு ஆண்டவர் பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறாரு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவர் பக்கம் உங்க கையை நீட்டினா, ஆண்டவரே என்று நீங்க கூப்பிட்டா, உங்களை அவருடைய அரவணைப்புல சேர்த்து உங்க கண்ணீரை துடைத்து உங்க கஷ்டங்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய, நீங்க இழந்து போனதை திரும்ப தரக்கூடிய பரம தகப்பன் நம்முடைய ஆண்டவராக இயேசு. நீங்க எங்க விழுந்துட்டீங்களோ அங்கேயே உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்தா உங்களுக்கு விடுதலை வராது. அந்த பன்றிகளின் தீனியின் இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தா அங்கேயே முடிஞ்சிருக்கும் அந்த கெட்ட குமாரனின் வாழ்க்கை. தன்னுடைய தவறை உணர்ந்த போது திரும்பினா வீட்டின் பக்கமாக தகப்பனிடத்துல வரணுங்கிற ஆசை வந்துச்சு. தேவனுக்கு தூரமாகி வியாதிப்பட்டு நஷ்டங்கள் வந்து சமாதானம் இல்லாம அநேக சிக்கல்கள்ல ஒருவேளை நீங்க இருக்கலாம். இனி நான் இப்படிதான், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் தலையெழுத்துன்னு உட்கார்ந்து அழுவதனால பிரயோஜனம் இல்லை. ஆனா ஆண்டவரே என்ன மன்னிங்க என்று நீங்க இனி ஆண்டவரே பின்பற்றுவேன் நினைங்க. இருமணம் இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவரை பின்பற்றுகிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் உலகம், கொஞ்ச நேரம் ஆண்டவர் இல்ல. எதுவானாலும் சரி, இயேசுவின் பிள்ளையா நான் வாழணும், அவருடைய அரவணைப்புல இருக்கணும், அவரை கண்டுபிடிக்கணும் என்று அவளோட அவரை நீங்க தேடினா அவரை நீங்க கண்டுபிடிப்பீங்க. அவரை கண்டுபிடிக்க காரணம் அவர் தன்னைத்தான் வெளிப்படுத்துவாரு. எனக்கு தெரியாது இந்த காலை நேரத்தில் நீங்க எவ்வளவு தூரமா இருக்கிறீங்களோ, ஜெபித்து எவ்வளவு நாள் ஆச்சோ, வேதம் வாசிச்சு எவ்வளவு நாள் ஆச்சோ, தேவனோடு உறவாடி எவ்வளவு நாள் ஆச்சோ, தேவனுடைய விஷயங்களை மறந்தே போயிட்டீங்களோ, என்னமோ உலகத்துல கலந்து போயிட்டீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், ஒரு ட்ரைனஸ், ஒரு உலர்ந்த நிலைமையை பாக்குறீங்களோ என்னமோ, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட வாங்க. எந்த ஆலயத்துக்கோ கோபுரத்துக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நீங்க எங்க முழங்கால் இட்டா அங்க உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. தேவனிடத்துல வருவதுனா உங்க இருதயத்தை நீங்க ஆண்டவருக்கு அர்ப்பணித்த அடுத்த நிமிஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு தன்னைத்தான் வெளிப்படுத்துவாரு. அவர் உங்களை மன்னிச்சு உங்களை அரவணைத்து கொண்டு நீங்க எழுந்து போனதெல்லாம் உங்களுக்கு திரும்ப தருவாரு. ஜெபம். பரிசுத்தரே, எனக்கு நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில அநேக முறை ஆண்டவரே வழி தப்பி போகிறோம் ஐயா, உமக்கு தூரமாகிறோம் ஆண்டவரே. உங்க குரலை கேட்க முடியாத அளவுக்கு தூரமா இருக்கிறோம். உம்முடைய கிருபையை பெற முடியாத நிலைக்கு, சிக்கல்களில் விழுந்து, பாவத்திலே விழுந்து, சாத்தானுக்கு நெருக்கமாகி, உம்முடைய அன்பின் அழைப்பை கேட்க முடியாத நிலைமைக்கு கட்டப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு யார் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ, ஒரு காலத்துல விசுவாசிகளா இருந்து இன்றைக்கு அவிசுவாசியா, தேவனை முழுமையாக எதிர்த்து நின்று அலட்சியமான வாழ்க்கையோடு தேவன் எனக்கு என்ன செய்தார் என்பது போல விரக்தியான வாழ்க்கையில இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்களை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறோம் ஆண்டவரே. நான் இழுத்து கொள்ளாவிட்டால் யாரும் இடத்துல வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்டவங்களை இன்றைக்கு இழுத்து கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது வரும்போது பாவத்தை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், நீதியை குறித்தும் எங்களுக்கு உணர்த்துவார்னு சொன்னீங்க. எங்கள் தவறுகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உம்முடைய பாதத்துக்கு வந்து சேரவும், உம்முடைய அரவணைப்புல சேர்ந்து உம்முடைய சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க 8939801234 என்கிற நம்பருக்கு, ஸ்கிரீன்ல உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்க மெசேஜஸ் பார்க்கிறோம், மட்டுமல்ல உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸ்க்காகவும் ஆண்டவரை நாங்க துதிக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்பப்போ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா தெரியப்படுத்துங்க. நாங்க தேவனை துதிக்க அது எவ்வளவோ எங்களுக்கு உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன்,
ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன், ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். உம் வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்